அடுத்தபடியாக பொன் விழாவை சிறப்பிக்கின்ற அருள்பணியாளர்கள் KS ஆரோக்கியசாமி, G சாம்சன், AV ஆரோக்கியசாமி இவர்களை வாழ்த்தி வாழ்த்துரை வழங்க வருகின்றார் நமது திண்டுக்கல் மறை மாவட்டத்தின் முதல் ஆயரும் மதுரை உயர்மறை மாவட்டத்தின் மேனாள் பேராயருமான அந்தோணி பாப்புசாமி அவர்கள். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தமிழக ஆயர் பேரவையினுடைய தலைவரும் சென்னை மயிலை பேராயருமான மேதகு ஜார்ஜ் அந்தனிசாமி அவர்களே, மதுரை உயர்மறை மாவட்ட பேராயர் மேதகு அந்தனிசாமி சவரிமுத்து அவர்களே, மற்ற பேராய பெருமக்களே, அருட்தந்தையர்களே, அருமையான அருட்சகோதரிகளே, மக்களே, அருட்தந்தையர்களே, இன்றைய நாளில் இந்த மறை மாவட்டத்தினுடைய ஆயர் பால்சாமி அவர்கள் தங்களது குருத்துவ பொன் விழாவினுடைய ஆரம்பத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாம் அனைவரும் இணைந்து வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் சிறப்பாக பேராயர் அந்தனிசாமி சவரிமுத்து அவர்கள் அவரை அருமையாக வாழ்த்தி கூறினார்கள். இப்பொழுது நான் 3 பேர்த்தை பற்றி சொல்லணும். அதாவது அருள் பணியாளர் சாம்சன், அருள் பணியாளர் KS ஆரோக்கியசாமி, அருள் பணியாளர் AV ஆரோக்கியசாமி. நாங்கள்லாம் குறுமடத்தில், அதாவது AV ஆரோக்கியசாமியை தவிர மற்றவர்கள்லாம் இளங்குறுமடத்தில் படித்தவங்க தான். படித்த பிறகு ஏறக்குறைய எல்லாரும் வந்து சேர்ந்தது எங்கே அப்படின்னு சொன்னால் இந்த புனித பவுல் குறுமடத்தில், அதாவது மெய்யியல் படிப்பதற்காக வந்து சேர்ந்தோம். அப்பொழுது என்னையை விட இவர்கள் ஓராண்டு பிந்தி வந்தவர்கள். ஆக நான் 1 வருஷம் மூத்தவன், இவங்க 1 வருஷம் இளையவர்கள், அவ்வளவுதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இதில் வந்து பார்க்கின்ற பொழுது தந்தை KS, தந்தை AV, தந்தை சாம்சன் இவர்களையெல்லாம், அதாவது தந்தை சாம்சன் வந்து அந்த காலத்திலே ஃபாரினுக்கு போயிட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள்லாம் இப்போ சரியாக படிக்காததுனால அந்த காலத்தில் என்ன செய்வாங்க, நல்லா படிக்கிறவங்களை தான் பூனேக்கு அனுப்புவாங்க. இப்போ அந்த மாதிரி காலத்தில் நாங்கள்லாம் லோக்கல், நாங்கள்லாம் சென்ட் பால்ஸு. சாம்சன் மட்டும் பூனேக்கு போனார், அதாவது ஃபாரின். அவர் அந்த காலத்திலே ஃபாரினுக்கு போயிட்டார். அப்புறம் அதுக்கு பிறகும் மறை மாவட்டத்திற்கு வந்து ஆயருடைய செயலராக இருந்தார். ஆயருடைய செயலராக இருந்த பிறகு அவர் புனித பவுல் குருத்துவ மடத்தில் அதாவது மினிஸ்டராக 2 வருஷம் இருந்தார். அந்த மினிஸ்டராக 2 வருஷம் இருந்துட்டு திரும்பவும் ஃபாரினுக்கு போனார். எங்கே, ரோமுக்கு போயிட்டார். ரோமில் வந்து 1982லேருந்து 86 வரையில் அவர் அங்கு படித்தார். அதாவது ஃபேமிலி அண்ட் மேரேஜ், அதை அவர் படித்தார். படிச்சுட்டு 86ல் அவர் திரும்பி வந்தார். அதாவது அவரை பொறுத்த மட்டும் அவர் வந்து ஒரு சிறந்த அறிவாளி. அதே போல் நிறைய வாசிப்பார், புத்தகங்களை நிறைய வாசிக்கக்கூடிய ஒரு வாசிக்கின்ற பழக்கம் அந்த காலத்திலே அவர்கிட்ட இருந்தது. அதே போன்று எதையுமே வந்து உடனடியாக சொல்ல மாட்டார், கொஞ்சம் யோசித்து தான் சொல்லுவார். அதாவது நிதானம், விவேகம், இதெல்லாம் அவரிடத்தில் இருந்த பண்புகள். அதே போன்று இந்த மறை மாவட்டம் பிரிஞ்ச பொழுது, முதல் முறையாக இந்த திண்டுக்கல் மறை மாவட்டம் திருச்சியிலிருந்து பிரிந்த பிறகு அங்கே ஒரு வந்து, அதாவது இவரை நான் வந்து, அதாவது இந்த கல்வி பணிக்குழுவுக்கு செயலராக போட்ட பொழுது அவர் கல்வியில், அதாவது இந்த மறை மாவட்டத்தை கல்வியை பொறுத்த மட்டும் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சிறப்பாக பாடுபட்டவர். அதாவது அடிக்கடி அவர் வந்து அந்த மாணவ செல்வங்களுக்கு வந்து ஒரு சில விழுமியங்களை கொடுப்பதிலும்,
அதே வேளையில் இந்த பணிக்குழுவை ஒருங்கிணைப்பதிலும், அதே போன்று எல்லா விதமான அதாவது இப்போ வரும் அதாவது டிரான்ஸ்ஃபர்ஸு அப்பாயின்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்தாலும் கூட எல்லாத்தையும் நல்ல முறையில் அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான மனிதராக அவர் இருந்தார். அதே போன்று அவர் பங்கு தளங்களிலும் பணியாற்றிய பொழுது உண்மையிலேயே ஒரு சிறந்த குருவாக, எல்லா மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடியவராக, எல்லோரையும் அன்பு செய்யக்கூடியவராக, எல்லோரிடத்திலும் நல்ல முறையில் உறவை வைத்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல பங்கு தந்தையாக அவர் பங்கு தளங்களில் அவர் பணியாற்றினார். அவர் ஒரு நல்ல சிந்தனையாளர். அதே போன்று எதிலும் அவருக்கு நிதானமாக இருந்தவர். அதே போன்று அவரிடத்தில் விவேகம் இருந்தது. அதே போல அவர் அடுத்தவர்களோடு நல்ல முறையில் உறவை வைத்து கொள்ளக்கூடியவர். அதாவது பெரியவங்கள்ட்ட மட்டுமல்ல, சாதாரண மக்கள்கிட்ட கூட ஒரு நல்லுறவோடு இந்த பங்கை நடத்தி செல்வதற்கோ அல்லது நிறுவனத்தை நடத்தி செல்வதற்கோ அவர் அருமையாக செயல்பட்டார். ஜான் பால் பள்ளிக்கூடத்தில் அவர் பொறுப்பாக இருந்த பொழுது அவருடைய கல்வி தரத்தை உயர்த்தியவர் அவர். ஆகவே இவ்வாறு அவரிடத்தில் பல்வேறு பண்புகள் நிறைந்திருக்கின்றது. எனவே அந்த பண்புகளையெல்லாம் அவர் தன்னுடைய இந்த மேய்ப்பு பணியை சார்ந்தவற்றில் பயன்படுத்தி மக்களை பக்குவப்படுத்துவதிலும், மக்களை அவர்களுடைய ஆன்மீகத்தில் வளர்ப்பதிலும், மக்களுக்கு அவர்களுடைய குழந்தைகளை கல்வியில் இவன்மேலும் எடுத்து செல்வதற்கும் அவர் உறுதுணையாக இருந்தவர். எனவே மறை மாவட்டத்தினுடைய வளர்ச்சியில், புது மறை மாவட்டமாக இருந்ததுனால அந்த மறை மாவட்டத்தினுடைய வளர்ச்சியில் அக்கறை கொண்டவராக இருந்தார். அவர் அந்த அளவுக்கு அக்கறை கொண்டவர். எனவே எல்லா செயல்பாடுகளையும் அவர் அருமையாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அருமையான குருவாக இருந்தார். ஆகவே அவர் இந்த நாளில் தன்னுடைய அந்த குருத்துவ பொன்விழாவை ஆரம்பிப்பது பற்றி எனக்கு மிக்க மகிழ்ச்சி. எனவே அவர் இந்த குருத்துவ வாழ்வில் இறைவனுக்கும் அதே சமயத்தில் மக்களுக்கும் பிரமாணிக்கமாக இருந்து தன்னுடைய பணியை ஆற்றியவர். ஆகவே அவரை வாழ்த்துவதிலும், அவருக்கு உண்மையிலேயே இறைவேண்டல் செய்வதிலும், அவருடைய பணியானது இப்போ ஓய்வு பெற்றுட்டார். ஆனால் ஓய்வு பெற்றாலும் கூட ஓய்வு பெற்றவர் மாதிரி தெரியல. ஆனால் இருந்தால் நல்லா தான் இருக்கார். இன்னும் ஒரு 2 மக்களை கொடுத்தா வேலை செய்வார். அதனால் அவரை நான் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன், உண்மையிலேயே பெருமைப்படுகின்றேன். எனவே அவருடைய அந்த வாழ்வு மக்களுக்கு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்வாக இருந்தது என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லிக் கொள்ளுகின்றேன். எனவே அவருடைய அந்த வாழ்வும் பணியும் மக்களில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை நான் சொல்லுவேன். ஆகவே அவருக்கு பொன்விழா வாழ்த்துக்களை கூறி எனது நன்றியையும் அவருக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக ஃபாதர் KS ஆரோக்கியசாமி அவர் இந்த திருச்சி மறை மாவட்டத்திலிருந்து திண்டுக்கல் பிரிவதற்கு முன்பாக வயலோகத்தில் பங்குசாமியாராக இருந்தார். அதன் பிறகு அவர் குட்டத்தாவரம்பட்டி இன்னும் பல பங்குகளில் பங்கு தந்தையாக இருந்தார். ஆனால் எப்பொழுதும் நம்புங்கள் ஜெபியுங்கள், நல்லதே நடக்கும் என நம்புங்கள் ஜெபியுங்கள் தான். இன்னும் நான் முதல் முறையாக இங்கே வந்த பொழுது, அதாவது ஆயராக பொறுப்பேற்ற பொழுது பாடிய அதே பாடல் இன்னும் பாடப்படுகின்றது. அப்படின்னா அவர் கடவுள் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கிறார். அப்படின்னா அந்த அளவுக்கு நம்புங்கள் ஜெபியுங்கள், நல்லதே நடக்கும் என்று நம்புங்கள் என்று அந்த பாடல் அருமையாக பாடுவார். எடுத்தோடனே பாட்டு என்ன சொல்லுவார், வாயிருக்கவெல்லாம் பாடுங்க பாரு. வாயில்லாதவனா பாட முடியும், வாயிருக்கவெல்லாம் பாட முடியும். அதனால் அடிக்கடி அதை சொல்லுவார். அதே போல் அவருடைய பணி அமைதியான பணி, சிறப்பான பணி. யாரையும் பகைச்சிக்க மாட்டார். அதாவது எல்லோரோடையும் நல்ல ஒரு சுமூகமான உறவை வைத்து கொள்ளக்கூடியவர். எவனும் அவரை திட்டிட்டு போனால் கூட இங்கே வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு பேசக்கூடிய ஒரு மனுஷன். அதுதான் இந்த அவருடைய வாழ்க்கையில் எப்பொழுது பார்த்தாலும் சிரித்த முகத்தோடு எல்லோரையும் வரவேற்கக்கூடிய ஒரு அருமையான மனிதர். இது எபிஸ்கோப்பல் விக்காரியாட்டாக இருக்கும் பொழுது அவர் தான் பொருளாளராக இருந்தார். நான் வந்த பிறகு அதை தொடர்ந்தார்.
அப்போ வந்து காசை வந்து செலவழிக்க மாட்டார், சேர்த்து வைப்பார். ஏன்னா பின்னாடி உதவும்ல. அதனால் ஏதாச்சும் நம்ம போய் கேட்டால் கூட ஆண்டவரை இது இருக்கட்டும் அப்படிம்பார். சரிப்பா அங்கேயே இருக்க முடியாது, ஏதாச்சும் எடுத்து செலவழிக்கணும்ல அப்படின்னு சொல்லி பேசுவோம். ஆனால் இருந்தாலும் கூட அந்த பணத்தை பொறுத்தமட்டில் அப்படியே நிறையா சேர்த்து வச்சுருந்தார். அடுத்த பொருளாளர் ஜோசப் சொல்ராஜ் வர வரையில் எல்லா பணத்தையும் அப்படியே சேர்த்து நல்ல முறையில் வைத்திருந்த மனிதர் இவரும் ஏவி ஆரோக்கியசாமியும். அதாவது ஒரு 3 ஆண்டுகள் ஐவரி கோஸ்ட்டுக்கு இந்த நாட்டில் பணி செய்தது போதும், அதனால் நம்ம வந்து ஆப்பிரிக்க நாட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்க நாட்டுக்கு இந்த ஃபாதர் ஏவியும் ஃபாதர் கேஎஸும் போனாங்க. அங்கே போய் ஐவரி கோஸ்ட்டில் 3 ஆண்டுகள் பணி. அது முடிஞ்ச பிறகு அந்த எஸ்எம்ஏ சபை வந்து மாங்காட்டில் ஆரம்பித்தாங்க. மாங்காட்டில் ஆரம்பித்த பொழுது அங்கே வந்து அவர் ஃபாதர் கேஎஸ் ஆரோக்கியசாமி ரெக்டரு, ஏவி ஆரோக்கியசாமி வந்து அவர் வந்து பொருளர் ப்ளஸ் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர். இது எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல, பொருளர் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், ஆனால் 2 அவர் செஞ்சார். அதே போல் ஃபாதர் கேஎஸ் ஆரோக்கியசாமி உண்மையிலேயே வந்து எனக்கு, அதாவது 2வது விக்கரி ஜெனரலாக வந்தார். உண்மையிலேயே வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனாக இருந்தார். அதனால் வந்து அவரை வந்து உண்மையிலேயே எல்லாத்துலேயும் வளைஞ்சு கொடுத்து, பிஷப்பு அப்படி கோவப்பட்டாங்க கூட அதெல்லாம் கண்டுக்காமல் அப்படியே என்ன செய்வார், நல்லா வளைஞ்சு கொடுத்து எல்லாத்தோடையும் இசைஞ்சு போகக்கூடிய ஒரு அருமையான மனிதர். எனவே எப்பொழுதும் அவருடைய முகத்தில் புன்முறுவலை பார்க்கலாம். அதே போல் அவர் வந்து யாரோடையும் சண்டை போடவே மாட்டார். யாராக இருந்தாலும் சரி, நல்லவனோ கெட்டவனோ எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சி கொண்டு போகக்கூடிய ஒரு நல்ல மனிதர். பங்கில் வந்து மக்களுக்காக தன்னையே முழுமையாக செலவிட்டவர். அவர் எந்த பொறுப்பை கொடுத்தாலும் அந்த பொறுப்பை அருமையாக செய்யக்கூடியவர். இவருடைய காலத்தில் தான் அந்த அன்னை தெரசா அகாடமியை நான் ஆரம்பிக்கிற ஆண்டவனார் தாராளமாக ஆரம்பிப்பான் அப்படின்னு ஆரம்பித்து இப்போ 10th வரை வந்திருக்குதா, 10th வரை வந்துருச்சு. அதனால் இப்போ அந்த பணியை விட்டுட்டு இப்போ வேறு பணிக்கு போயிட்டார். என்ன பணி அப்படின்னா, இப்போ சிறுமலையில் வந்து அந்த காலத்தில் மறை மாவட்டம் ஆரம்பித்த காலத்திலேயே பல இடங்களில் நிலம் வாங்கின பொழுது 5.5 ஏக்கர் அங்கே வாங்கப்பட்டது. அதில் இப்போ ஒரு 3 ஏக்கரில் மலையரசி மாதா அப்படின்னு சொல்லி ஒரு கோயிலை கட்டி அதுக்கு மேலே தங்கிறதுக்கும் ஒரு இடத்த அவர் தயார் பண்ணியிருக்கிறார். அதனால் எப்பொழுதுமே ஒரு உழைக்கக்கூடிய மனம் உள்ளவர். அதாவது சோம்பி தெரியாமல் ஏதாச்சும் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அவருக்கு. அதாவது வேலை செய்யாமல் இருப்பது அவருக்கு பிடிக்காது. எப்பொழுதும் அவர் அருமையாக வேலை செய்யக்கூடிய ஒரு நல்ல அருமையான குரு. ஆகவே அவரிடத்துல வந்து எப்பொழுதும் அந்த புன்முறுவல், எப்பொழுதும் எல்லோரிடமும் அன்பு, அதே போன்று சோம்பி தெரியாமல் எப்பொழுதும் உழைக்கக்கூடிய ஒரு நல்ல மனது, அதே போன்று முதல் முயற்சி, ஒரு சில காரியங்களில் அவர் தான் முதல் முயற்சி எடுக்கக்கூடிய இனிஷியேட்டிவ் எடுத்து அந்த காரியங்களெல்லாம் செய்வார். அதே போன்று எங்கு போனாலும் எந்த பங்குக்கு போனாலும் எல்லோரோடும் இணக்கமாகவும் அவர்களுக்கு ஒரு நல்ல ஆன்மீக வழிகாட்டியாகவும் இருந்தவர் இந்த தந்தை கேஎஸ் அவர்கள். எனவே இன்றைய நாளில் அவரை வாழ்த்துவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னு சொல்லி, சரி வாய்ப்பு கொடுத்தது அவங்க, ஆனால் இருந்தாலும் ஒரு அருமையான குரு. எனவே அவருக்கு பொன்விழா வாழ்த்துக்களையும் ஆசிரியையும் நான் கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்து ஏவி, அவர் செம்மனில் படிக்கிற காலத்திலேயே சபுடலா போட்டாங்க. சபுடலா போட்ட உடனே அந்த ஒரு தான் மணி அடிக்கணும்ல, அங்கே மணி அடிக்கணும். எதுக்கு 5:15 மணிக்கு மணி அடிக்கணும். ஆனால் இவருக்கு அந்த டிக் 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 அந்த சத்தம், அந்த அலாம் கிளாக்கு சத்தம் போடுறது பிடிக்காது. அதனால் வந்து நாங்கள் ஏவி ஃபாதர் கேஎஸ், பிஷப் தாமஸ் பால்சாமி எல்லாம் நாங்கள்லாம் குரூப் ஸ்டடி படிப்போம். குரூப் ஸ்டடி எல்லாம் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருப்போம். அப்போ ஏவி எனக்கு தூக்கவே முடியலன்னாரு. ஏயா நாங்களாம் போய் படுத்தா தூங்கிக்கிறோம், உனக்கு மட்டும் என்ன தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த என்னது அந்த அலாம் கிளாக் வந்து டக்கு டக்கு டிக் டிக் டிக்னு அடிக்குது, அது எனக்கு தூக்கமே வர முடியல அப்படின்னாரு. எத்தனை நாளுப்பா அப்படி தூங்காமல் இருந்தேன்? ஏறக்குறைய 1 வாரம் தூங்கவே இல்லைனாரு. அப்போ நான் சொன்னேன், கொண்டா அந்த கிளாக்கை கொண்டா, நான் மணி அடிச்சரி நீ நல்லா தூங்கு
அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் சொன்னேன் அந்த கிளாக்கை நான் வாங்கி வச்சுக்கிட்டு கரெக்டாக 5:30 மணிக்கு நான் மணி அடிச்சிடுவேன். அவர் நல்லா தூங்குவார், நான் நல்லா தூங்கிடுவேன், எனக்கு பிரச்சனை இல்லை. அதனால் இது அதே போல் வந்து இவர் வந்து கொஞ்சம் அவருடைய அதாவது ஒரு டெலிகேட் மேன், ஒரு நல்ல மனிதர், அதிகம் பேச மாட்டார் யாரோடையும். அதனால் இவரும் அந்த முதல் பங்கு இவருக்கு வந்து அந்த பண்ணப்பட்டி உடையாப்பட்டி தான். அங்கே போய் அந்த ஊரை பார்த்துட்டு நான் கேட்டேன், ஏப்பா என்னையா அது இப்படி இருக்குது இந்த ஊர், நீ எப்படி ஓட்டுவியா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு சொன்னார், கவலைப்படாதீங்க, நானும் பார்த்து ஏதோ முடிஞ்ச அளவுக்கு ஓட்டுவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் இருந்தார். அப்புறம் அதன் பிறகு அவரும் ஐவரி கோஸ்டில் அவரும் அங்கே போய் ஒரு 3 ஆண்டுகள் இருந்தார். அப்புறம் திரும்ப இங்கே வந்து அந்த மாங்காட்டில் வந்து இவரும் வந்து அங்கே வந்து ஒரு 3 ஆண்டுகள் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபாதராகவும் பொருளராகவும் இருந்தாங்க. அதனால் வந்து வெளிநாட்டில் போய் பணி செய்தவர் மட்டுமல்ல, இவர் வந்து அதாவது எல்லா மக்களையும் தேடி போவார். அவங்க வரணும்னு நினைக்க மாட்டார், தேடி போகக்கூடிய ஒரு மனிதர். குருத்துவ கல்லூரியில் ஏறக்குறைய 10 வருஷம், அதாவது கர்மாத்தூரில் ஆன்மீக இயல் படிக்கின்ற மாணவர்களுக்கும் அதே போல் வந்து சென்ட் பால்ஸில் ஃபிலாசபி படிக்கிற மாணவர்களுக்கும் அவர் வந்து உண்மையிலேயே அருமையான ஒரு ஆன்மீக குரு. இந்த ஆல் த பாய்ஸ் ரியலி லவ் தம், அதாவது லவ்டு ஹிம் ஸோ மச். அவரை விடக்கூட மாட்டேங்கிட்டாங்க. வேறு வழியில் அவருக்கு என்ன எனக்கு பங்குக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது, அதனால் நான் பங்குக்கு போகிறேன் அப்படின்னாரு. சரிப்பா, பையங்க விரும்புகிறாங்க, கொஞ்ச நாளைக்கு இரு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் 1 வருஷம் கழித்து அப்புறம் திரும்ப அங்கேருந்து அவரை மாற்றியாச்சு. ஆனால் எல்லா மாணவர்களுடைய பெயரையும் அவர்களுடைய அந்த குணங்களையும் நல்ல முறையில் அறிந்து அந்த மாணவர்களோடு ஒரு மாணவராக இருந்து நல்ல முறையில் அவர்களை வளர்த்தெடுத்தவர் ஆன்மீக குரு. அதனால் வந்து ஒரு உண்மையிலேயே வந்து ஒரு சிறந்த ஆன்மீகவாதி. ஆனால் பார்க்கறதுக்கு அப்படி தெரியாது, அதிகம் பேசாத ஒரு மனிதர். அடுத்தபடியாக இவருடைய இந்த கடைசி பங்கு வந்து தவசி மேடையில் நான் ஒரு நிகழ்ச்சி கேள்விப்பட்டேன். யாருமே போகலையா அந்த கிராமத்துக்கு, இவர் போனாராம். இவர் போய் நான் தான் பங்குசாமியார்னாராம். எல்லா மக்களும் பங்குசாமியாரா, நாங்கள் யாருன்னு கேள்விப்பட்டதில்லையே, இதான் வந்திருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் ஒன்றாக வந்து அவரை வந்து அவரோட கொஞ்சம் பேசிட்டு அப்படின்னு அவர் வந்து அந்த இடத்த பார்த்துட்டு அந்த மக்களுக்கு அடிக்கடி அங்கே போய் பணி செஞ்சாராம். ஆக இவ்வாறு இந்த 3 குருக்களுமே உண்மையிலேயே வந்து இந்த மறை மாவட்டத்துக்கு கிடைத்த 3 முத்துக்கள் என்று சொல்லலாம். ஆகவே இவர்களுடைய வாழ்வும் இவர்களுடைய பணியும் மக்களுக்கு மட்டுமல்ல, அதேபோல குருக்களுக்கும் ஒரு தாக்கத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். எனவே தந்தை ஏவி ஆரைசாமி அவர்களுக்கு அவர்கள் செமினரிக்கு செய்த அந்த பணிகளுக்காகவும், அதே போன்று ஆப்பிரிக்க நாட்டிலே சென்று அவர்கள் ஆற்றிய மறைபரப்பு பணிகளுக்காகவும் நான் அவரிடத்தில் இருக்கின்ற அந்த ஒரு இளகிய மனசு, அதே வேளையில் அடுத்தவர்கள் மேல் உள்ள ஒரு அக்கறை, அந்த அக்கறையினால் அவர்களை எல்லாம் அரவணைத்து செல்லக்கூடிய அந்த ஒரு மனப்பாங்கு, இவற்றையெல்லாம் நினைத்து அவருக்கும் என்னுடைய பொன்விழா வாழ்த்துக்களையும் என்னுடைய ஆசிரியரையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இறைவன் இந்த மூவரையும், ஆயரையும் சேர்த்து 4 பேரையும் உண்மையிலேயே இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களுக்கு வேண்டிய எல்லா விதமான அருள் வளங்களையும் அதே வேளையில் அவருடைய உடனிருப்பையும் இவர்களுக்கு கொடுத்து அவர்களை காக்க வேண்டும் என்று அவர்களுக்காக சிறப்பாக இறைவேண்டல் செய்வதோடு அவர்கள் அனைவருக்கும் இறைவனுக்கு நான் நன்றி கூறுகின்றேன். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி. வாழ்த்துரை வழங்கிய பேராயர் அந்தோணி பாப்புசாமி அவர்களுக்கு நன்றி. இறுதியாக ஏற்புரை வழங்க வருகின்றார் நமது மறை மாவட்ட ஆயர் மேதகு தாமஸ் பால்சாமி அவர்கள். அன்பு சகோதரரே, சகோதரிகளே, பேராயர்களுக்கும் ஆயர்களுக்கும் பாளை மறை மாவட்ட நிர்வாகி தந்தை பேரர் திரு மோச்சராஜன் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம்.
தமிழக ஆயர் பேரவை கூட்டம் நேற்று தான் நிறைவு பெற்றது. இருந்தாலும் நம்மேல் கொண்ட அன்பினார் அவர்கள் இன்று வந்து இந்த நன்றி திருப்பலியிலே பங்கு பெற்று எங்களுக்காகவும் மறைமாவட்டத்திற்காகவும் ஜெபித்திருக்கிறார்கள். அவர்கள் இவ்வாறு நம் மீது கொண்ட அன்பினால் வந்து திருப்பலியிலே பங்கெடுத்து நமக்காக ஜெபித்ததற்காக நன்றி கூறுகின்றோம். தமிழக ஆயர் பேரவையின் தலைவர் மேதகு பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்கள் எனது ஆயர் அருட்பொழிவு திருப்பலியிலே அவர்தான் மறையுரையாற்றினார். சிறப்பாக மறையுரை ஆற்றினார் என்று குருக்களும் மக்களும் சொன்னார்கள். என்று எனது நண்பர்களின் குருத்துவ பொன்விழா திருப்பலியிலும் அவர் மறையுரை ஆற்றியது எனக்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. அவருடைய மறையுரைகள் எல்லாம் விடியம் இறையியல் பின்னணியிலே ஆழமான கருத்துக்கள் கொண்டவையாகவே இருந்திருக்கிறது. இன்றும் சிறப்பாக இருந்தது. அவர் தமிழக ஆயர் பேரவையின் தலைவராக தமிழக திருச்சபையை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே அவருக்கு உங்கள் அனைவரின் பேராலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரை பேராயர் மேதகு அந்தோனிசாமி சவரிமுத்து அவர்கள் எனக்கு வாழ்த்து கூறினார். என்னை பற்றி இவ்வளவு தூரம் தெரிந்து வைத்திருப்பார் என்று எனக்கு தெரியாமல் போய்விட்டது. அவ்வளவு ஆழமாக என்னை பற்றி அறிந்து அவர் எடுத்து கூறியது எனக்கு பெரும் மகிழ்ச்சி. பலவற்றை அவர் கேட்டு அறிந்து மிக ஆழமாக என்னை பாராட்டி கூறியிருக்கின்றார். நெஞ்சார்ந்த நன்றியை அவருக்கு கூறிக்கொள்கின்றேன். அவர் நிர்வாக திறமை உள்ளவர். அவருக்கு நான் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். நமது மறைமாவட்டத்தின் முதல் ஆயர் மதுரை உயர் மறைமாவட்டத்தின் பேராயராகவும் இருந்து சிறப்பான பணியை செய்தவர். நம் மறைமாவட்டம் அவரை மறக்க முடியாது. முதல் ஆயராக எவ்வளவோ அருமையான பணிகளை அவர் ஆற்றியவர் என்பதை நாம் மறக்க மாட்டோம். அவர் நண்பர் குருக்கள் மூவரை பற்றியும் மிக அருமையாக சொன்னார், எடுத்து கூறினார். ஆகவே மேதகு பேராயர் அந்தோனி பாப்புசாமி அவர்களுக்கும் நன்றி கூறுகின்றேன். இவ்வாறு எல்லா ஆயர்களை பற்றியும் சொல்லுவதற்கு நேரமில்லை. ஆகவே அனைத்து பேராயர்களுக்கும் ஆயர்களுக்கும் நான் மிகுந்த நன்றியை கூறிக்கொள்கின்றேன். நமது மறைமாவட்டத்தின் தாய் மறைமாவட்டங்களாக இருப்பது திருச்சி மறைமாவட்டமும் மதுரை உயர் மறைமாவட்டமும். அங்கு அந்த மறைமாவட்டத்தின் பேராயரும் ஆயரும் முதன்மை குருக்களும் மற்றும் குருக்களும் நிறைய பேர் வந்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு நான் நன்றியை கூறிக்கொள்கின்றோம். நான் இத்தகைய விழாவை விரும்பவில்லை. அதை நான் வெளிப்படையாகவே கூறினேன். இருந்தாலும் நமது மறைமாவட்ட முதன்மை குரு திரு டி சாயராஜ் அவர்களும் நமது மறைமாவட்ட பொருளாளர் தந்தை சாம்சன் ஆரைக்குதாஸ் அவர்களும் நிச்சயமாக இந்த ஒரு விழா கொண்டாடப்பட வேண்டும் என்று உறுதியாக தீர்மானித்து அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்களோடு சேர்ந்து மறைமாவட்ட குருக்கள் அனைவரும் நீங்கள் மிகவும் திட்டமிட்டு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். திண்டுக்கல் மறைமாவட்ட குருக்கள் இது போன்ற பொது நிகழ்வுகளை சிறப்பாக வழிநடத்துவதிலே திறமை உள்ளவர்கள். ஒருங்கே இணைந்து ஒற்றுமையாக சிறப்பாக செயல்படுவதிலே திறமை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்பது எனக்கும் பெருமை தரக்கூடிய ஒன்று. ஆகவே மறைமாவட்ட குருக்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்து கூறுகிறேன். அவ்வாறு நமது மறைமாவட்டத்திலே பல துறவற சபைகள் அருமையான பணிகளை ஆற்றி கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் செய்கின்ற பணிகளிலே நாம் நிறைவடைகின்றோம். அவர்களுக்கு நன்றி கூறுகின்றோம். பங்கு தளங்களிலே அவர்கள் பங்கு தந்தையரோடு அருமையான ஒத்துழைப்பு கொடுத்து பணி செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதையும் அறிகிறேன்.
ஆகவே நம் மறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து சபைகளின் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், அருட்சகோதரர் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறிக்கொள்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு வந்து பங்கெடுத்து நமக்காக ஜெபித்த அவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகின்றோம். சிறப்பாக பொதுநிலையினர் சிறப்பான விதத்திலே நம்முடைய மறைமாவட்டத்தில் செயல்படுகின்றார்கள். பல அமைப்புகளில் அவர்கள் சீரும் சிறப்புமாக பங்கேற்று நமக்கு பெரும் உதவியாக இருந்து செயல்படுகின்றார்கள். இந்த நிகழ்வுக்கு வந்த அவர்கள் அனைவருக்கும் நான் நன்றி கூறுகின்றோம். இறுதியாக எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக நன்றி கூறுகின்றோம். எங்கள் பெற்றோர்கள் எல்லாம் விண்ணகத்தில் இருக்கிறார்கள், அவர்களையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். எங்கள் குடும்பத்தில் உள்ள உடன்பிறப்புகள், சகோதர சகோதரிகள் எங்களுக்கு அன்பு காட்டுகின்றார்கள், எங்களுக்காக ஜெபிக்கின்றார்கள், எங்கள் பணியிலே அவர்கள் உறுதுணையாகவும் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களையும் நன்றியோடு நினைத்து பார்த்து அவர்களுக்காகவும் எங்கள் ஆசிரியரை கூறிக்கொள்கின்றோம். ஆகவே அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி. 25/5/1977 புனித சூசியப்பர் ஆலயம் திண்டுக்கல்ல பேர ஆயர் பி. தாமஸ் பால்சாமி, தந்தை சாம்சன், தந்தை ஏவியாருக்கு சாமி நானும் குருப்பட்டம் பெற்றோம். குருப்பட்டம் கொடுத்த ஆயர் திருச்சி ஆயர் மேதகு தாமஸ் பெர்னாண்டோ. ஓய்வு பெற்ற ஆயர் ஜேம்ஸ் மெண்டோன்சா எங்களுக்கு வந்து பிளெஸ்ஸிங் கொடுத்தாங்க. 49 ஆண்டுகளுக்கு முன்பாக. இன்று எங்களுக்கு நால்வருக்கும் பொன் விழா தொடக்கம். இவ்வளவு பேராயர்களும் ஆயர்களும் மறை மாவட்ட பரிபாலகர், முதன்மை குருக்கள், இவ்வளவு அருமையான தோழமை குருக்கள், அருட் சகோதரிகள், இறைமக்கள் எல்லோரும் வந்திருப்பது கடவுள் கொடுத்த பெரிய கொடை. நான் குறிப்பிட்ட நாளில் இந்த பாட்டை நான் பாடுவது உண்டு. பேராயர் சொன்னது போல நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும். நிச்சயமா நல்லது நடக்குது. ஆண்டவர் எங்களை நிரம்ப ஆசீர்வதித்திருக்கிறார். God is so loving, ever loving. இன்னும் தொடர்ந்து அன்பு செய்வார். இந்த பாடலை சிந்தனையோடு ஏற்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். என்னே இறைவா உம் அன்பு இணையே இல்லா தனி அன்பு. என்னே இறைவா உம் அன்பு இணையே இல்லா தனி அன்பு. பொன்னை அணைய உன் கையில் என்னை, பொன்னை அணைய உம் கையில் எம்மை பொறித்து வைத்ததை நான் அறிந்தேனே, பொறித்து வைத்ததை நாங்கள் அறிந்தோமே. என்னே இறைவா உம் அன்பு. என் பெயர் சொல்லி அழைத்தாயே, எங்கள் பெயர் சொல்லி அழைத்தாயே, நாங்கள் என்றும் உனதே என்றாயே. எங்கள் பெயர் சொல்லி அழைத்தாயே, நாங்கள் என்றும் உனதே என்றாயே. கண்மணி போல எமை நினைந்து, கண்மணி போல எமை நினைந்து கருணை மழையை பொழிந்தாயே. என்னே இறைவா உம் அன்பு இணையே இல்லா தனி அன்பு. அன்னை தன் சேயை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்றாயே. அன்னை தன் சேயை மறந்தாலும் நான் உங்களை மறவேன் என்றாயே. என்னை எப்போதும் நினைந்திருக்கும்
எங்களை எப்போதும் நினைந்திருக்கும் உன்னை நாங்கள் மறக்க முடியாது. என்னே இறைவா உம் அன்பு இணையே இல்லா தனி அன்பு. ஆண்டவர் அன்பை கொண்டாடுவோம், அவருக்கு பிரமாணிக்கமுள்ள சீடர்களாக வாழ்வோம். நன்றி.